ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, எப்படி ரிவைஸ் பண்ணுறது, எக்ஸாம் ஹாலில் எப்படி ஃபாஸ்ட்டாக கொஷின் சால்வ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தப்பறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதில் யூனிட் டெஸ்ட் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். இஃப் யூ விஷ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, இது வரைக்கும் படித்ததே இல்லை, கண்டிப்பாக ஸ்கூலில் கொஞ்சமாச்சும் படிச்சிருப்பீங்க தான், ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் என்சிஆர்டி எடுத்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 6 சாப்டர்ஸையும் படிச்சுக்கோங்க. ஒரு லெவல் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இப்போ சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணவாது செஞ்சுக்கோங்க. 6 சாப்டர்ஸையும் என்சிஆர்டியில் மட்டும் ரீட் பண்ண மட்டும் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்லக்கூடியதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்சிஆர்டியில் ஒவ்வொரு சாப்டராக படிக்க நான் செக்ரிகேட் பண்ண மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லா ரியாக்ஷன்ஸுமே பார்த்துருப்பாங்க, என்சிஆர்டியில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புக்லேயும் கூட ரெஃபர் பண்ணி படிச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண முடியல, எக்ஸாமில் ரீகலெக்ட் பண்ண முடியல. இப்படி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எல்லா சப்டாபிக்ஸையும் அவங்க ஒழுங்காக செக்ரிகேட் பண்ணலை அப்படின்னு. இப்போ ஒரு கொஷின் பேப்பர் உங்கள் கையில் தரேன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரை எல்லாராலையுமே, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை படிச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாராலையுமே கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். நீங்களும் சால்வ் பண்ணுவீங்க, நானும் சால்வ் பண்ணுவேன். மெதுவானாலும் நல்லா யோசித்து சால்வ் பண்ணிடுவோம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் யார் அந்த கொஷினை சால்வ் பண்ணுறா, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோம், யார் ரொம்ப அக்யூரேட்டாக சால்வ் பண்ணுறோம், அவங்க தான் வின்னராக இருப்போம். ஸோ எக்ஸாம் ஹாலில் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது சிஸ்டமில் எப்படி ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அரேஞ்சாக இருக்கோ அதே மாதிரியே உங்கள் மெமரியில் டிஃப்ரெண்ட் சப்டாபிக்ஸோட கிளியர் பிக்சர் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் உங்களால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் உள்ள உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி வச்சுருந்தா எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே களைச்சி போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும், இல்லைனா ஷெல்ஃபில் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தா எப்படி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் உங்கள் மெமரியிலையும் எல்லா டிஃப்ரெண்ட் சப்டாபிக்ஸையுமே ஒரு சிஸ்டமேட்டிக் வேல செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணலாம். இதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட சீக்ரெட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் அதாவது ஒரு லெவல் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் கண்டிப்பாக மறுபடி இந்த ஆர்டர்லேயே ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி படிக்கிறப்போ இது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக இருக்கும். எக்ஸாம் ஹாலையுமே எல்லா திங்ஸையும் உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியும். இப்போது டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிவிஷன் பிளானாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி படிக்கிறது, எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை எப்படி டிவைட் பண்ணுறது தான் கரெக்ட் வே. தீஸ் ஆர் தி மெயின் ஃபேக்ட்ஸ். IUPAC நேமிங், ஐசோமெரிசம், எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ், electrophile, nucleophile and base, then mechanisms, name reactions, reduction reagents, oxidation reagents, tests of different functional groups, அப்புறம் some important set of reactions, important rules, Grignard reagent reactions, purification of organic compounds, qualitative and quantitative analysis, அப்புறம் left topics and reactions. இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் அடுத்ததாக எழுதிக்கணும். இந்த மாதிரி தான் 15 பாயிண்ட்ஸாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை செக்ரிகேட் பண்ணி இது தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 15 பாயிண்ட்ஸையும் இப்போ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு IUPAC நேமிங்.
இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஐயூபேக் நேமிங் வந்து ஓரளவு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எக்ஸாமில் வந்து ஒரு கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேசிக் லெவல் கொஷின் தான் ஆல்மோஸ்ட் கேட்பாங்க. ரூல்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஐயூபேக் நேமிங் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இப்படி ரெண்டாக டிவைட் ஆகுது. இப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமில் அதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், ரிங் செயின் ஐசோமெரிசம், டாட்டாமெரிசம். இப்போது நம்ம அந்த அஞ்சும் வந்து நம்ம வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து டக்குன்னு ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். டாட்டாமெரிசம் மட்டும் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். அதில் தான் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் இதுவும் வந்து நம்ம வந்து படிக்கணும். ஆனால் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ். Revise all these at one stretch. First, inductive effect. Second, resonance effect. Third, hyperconjugation effect. Fourth, electromeric effect. These are the main effects. இது போக அரோமேட்டிசிட்டி, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். இதுவும் நிறைய திங்ஸை வந்து டிசைட் பண்ணும். அப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ், அரோமேட்டிசிட்டி இது எல்லாமே ரிவைஸ் பண்ணதும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ், அசிடிக் நேச்சர் ஆர்டர்ஸ், பேசிக் நேச்சர் ஆர்டர்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து உடனே கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. 100% ஷியோராக இதிலிருந்து 1 or 2 கொஷின் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து. ஏன்னா அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. நம்மளுக்கு வந்து டைரக்ட் கொஷின்ஸ் வந்து வராமல் இருக்கலாம். பட் இது ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ் வந்து இந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஷேர். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அசிடிக் நேச்சர் ஆர்டர்ஸ். இப்போது எல்லா அசிடிக் நேச்சர் ஆர்டர்ஸையும் வந்து ஒரே பிளேஸில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன் ஸ்ட்ரெச்சில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்கைன்ஸ், டெர்மினல் ஆல்கைன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், சப்ஸ்டியூட்டட் ஃபீனால்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், சல்ஃபோனிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி எல்லா அசிடிக் நேச்சர் ஆர்டர்ஸையுமே வந்து ஒரே பிளேஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக்கில் தனியாக வந்து எல்லா அசிடிக் நேச்சர் ஆர்டர்ஸையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பேசிக் நேச்சர் ஆர்டர்ஸ். அமைன்ஸ், அலிஃபேட்டிக் அமைன்ஸ், அரோமேட்டிக் அமைன்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஸ்டியூட்டட் அமைன்ஸையும் வந்து அமைன்ஸோட பேசிக் நேச்சர் ஆர்டர்ஸையும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ஸ். கார்போகேட்டையான்ஸ், கோபானயான்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எப்படி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ஸை டிசைட் பண்ணுது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் உண்டு, அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒன் ஸ்ட்ரெச்சில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு நோட் புக் போட்டு ஒவ்வொன்றா எழுதிட்டு வாங்கன்னு. ஐயூபேக் நேமிங் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து உள்ள ரூல்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பார்க்குற டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஐசோமெரிசமுக்கும் அதே மாதிரி தான் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் இதுக்கும் இந்த மாதிரி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா அசிடிக் நேச்சர் ஆர்டர்ஸையும் ஒன் பிளேஸில் எழுதி வச்சுக்கோங்க. எல்லா பேசிக் நேச்சர் ஆர்டர்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரே பிளேஸில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல், பேஸ், நியூக்ளியோஃபிலிசிட்டி, பேசிசிட்டி இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ். பேஸும் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் தான். இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் இது ரெண்டும் வந்து ரீஏஜென்ட்ஸ். இப்போது நியூக்ளியோஃபைல், பேஸ் ரெண்டுமே வந்து எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் தான். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பேஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வந்து புரோட்டானை போய் அட்டாக் பண்ணும். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் விச் அட்டாக்ஸ் ஆன் புரோட்டான் H+. இப்போ அது இது நியூக்ளியோஃபைல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கார்பன் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ் C+ போய் அட்டாக் பண்ணும். அது வந்து பார்ஷியல் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஃபுல் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். பட் பேஸ் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் புரோட்டானை போய் அட்டாக் பண்ணால் அது பேஸு. எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் கார்பனை போய் அட்டாக் பண்ணால் அது வந்து நியூக்ளியோஃபைல். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், H+ போய் அட்டாக் பண்ணால் பேஸ், C+ போய் அட்டாக் பண்ணால் நியூக்ளியோஃபைல். ரெண்டுமே எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் தான்.
இப்போது கார்பனை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக் பண்ணுது அந்த எபிலிட்டி அதுதான் நியூக்ளியோஃபிலிசிட்டி. பேஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் புரோட்டானை அட்டாக் பண்ணுதோ அந்த எபிலிட்டி தான் பெசிசிட்டி. இந்த மாதிரி இந்த ரீஏஜென்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மெக்கானிசம்ஸ் படிக்கிறப்போ நிறைய பிளேஸில் வந்து இது வந்து யூஸ் ஆகும்.